இஎஸ்பி எம்ஆர்கே அஸ்ட்ரோ தமிழ் என்ற ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இஎஸ்பி மூலமாக நடக்கவிருக்கிற 2024 பாராளுமன்ற தேர்தலை பற்றிய ஒரு கணிப்பு. எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிகள் வரும் என்பதை நாம் முன்கூட்டியே இஎஸ்பி மூலம் முருககீர்த்தி அடிகளார் கணித்துள்ளார். அதை பற்றிய ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி இங்கு காணொளி காட்சிகளாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுமையாக எல்லா தகவல்களும் கிடைக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல் 2024 நடக்கவிருக்கிறதுல 543 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு கட்சிகள் இங்கு போட்டியிடுகின்றன. இதில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் கிடைக்கும், எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நாம் பேசவிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 39 இடங்கள் உள்ளன. இந்த 39 இடங்களிலே காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பிஜேபி கூட்டணி அமைந்துள்ளது, ஏடிஎம்கே கூட்டணிகள் அமைந்துள்ளது. இந்த 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி 39 இடங்களிலும் வெற்றி வாகை சூடும் என்பது இஎஸ்பி மூலமாக கணிக்கப்பட்டிருக்கிறது. 39 இடங்களில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 39 இடங்களையும் திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி வெல்லும். மேலும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதியும் இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது இஎஸ்பி மூலமாக தெரிய வந்துள்ளது. ஆக மொத்தம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிகளிலே இந்தியா கூட்டணி வெல்கிறது. கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளில் 19 இடங்களில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறுகிறது. பிஜேபி கூட்டணி ஒரு இடத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே கேரளாவில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் இரு துருவங்களாக நின்றாலும் அதில் பெறக்கூடிய தொகுதிகளின் வெற்றிகள் இரண்டுமே இந்தியா கூட்டணிக்கு சாரும் என்பதால் மகத்தான வெற்றி பெறுகிறது. அடுத்ததாக கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 18 இடங்களை மகத்தான வெற்றி பெற போகிறது. பிஜேபி கூட்டணி 10 இடங்களில் வெற்றி பெறும் என்பது இஎஸ்பி மூலமாக கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை கர்நாடகாவில் காங்கிரஸ் குறைவான எண்ணிக்கையை பெற்றது. இந்த முறை இந்தியா கூட்டணி 18 இடங்களில் பெற்று மகத்தான வெற்றி பெறப் போகிறது. தெலுங்கானாவில் 17 தொகுதிகள் உள்ளன. இந்தியா கூட்டணி 12 இடங்களையும், பிஆர்எஸ் தொகுதி 4 தொகுதிகளிலும், பிஜேபி ஒரு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்பது இஎஸ்பி மூலம் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களிலே முன்னிலை வகிப்பதற்கு தெலுங்கானாவுக்கும் ஒரு சாட்சி. அடுத்து ஆந்திராவில் உள்ள 25 தொகுதிகளில் ஜெகன்மோகன் கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 14 இடங்களிலும், பிஜேபி கூட்டணி 6 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 5 இடங்களிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள் என்பது தெரிய வருகிறது. மேலும் நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது டெல்லியில் கடந்த முறை 7 தொகுதிகளை பெற்ற பிஜேபி இந்த முறை பெரும் சரிவை சந்திக்க இருக்கிறது. இந்தியா கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெறும், பிஜேபி கூட்டணி 2 இடங்களில் வெற்றி பெறும் என்பது துல்லியமாக கணிக்கப்பட்டு தெரிய வருகிறது. நாம் அடுத்ததாக பார்த்தோமானால் பஞ்சாபில் உள்ள 13 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 11 இடங்களில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. பிஜேபி கூட்டணி 2 இடங்களில் வெற்றி பெறும். ஆக மொத்தத்தில் 13 இடங்களில் இந்தியா கூட்டணி 11 இடங்களில் வெற்றி பெறப் போகிறது என்பது இஎஸ்பி மூலமாக கணிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் உள்ள 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 7 இடங்களையும், பிஜேபி கூட்டணி 3 இடங்களையும் பிடிக்கப் போகிறது. காரணம், ஹரியானாவில் உள்ள விவசாயிகள் அரசுக்கு எதிராகவும் மற்றும் அவர்கள் கோரிக்கைகளுக்காகவும் போராடி வருவதால் விவசாயிகள் இந்த முறை ஹரியானாவில் பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க இருப்பதினால் அது இந்தியா கூட்டணிக்கு பலமாக அமைந்து அங்கு 7 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு அது பயனுள்ளதாகவும் வெற்றிகரமாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாகவும் இது முத்தாய்ப்பாக அமைகிறது. நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது என்னவென்றால், நாம் பீகார் தொகுதியை பற்றி பார்த்தோம்னால் 40 தொகுதிகள் உள்ளன. கடந்த ஆண்டு
கடந்த முறை நடந்த தேர்தலிலே பிஜேபி கூட்டணி பல இடங்களில் மகத்தான வெற்றியை பெற்றது. இந்த முறை பிஜேபிக்கு எதிரான கூட்டணிகள் வலுவாக இருப்பதனால் இந்தியா கூட்டணி 28 இடங்களிலும் பிஜேபி கூட்டணி 12 இடங்களிலும் வெற்றி பெறும் என்பது தெரிய வந்துள்ளது. அதற்கு காரணம் பிஜேபிக்கு எதிர்ப்புகள் வலுத்துள்ளதாலும் இந்தியா கூட்டணி மிகவும் அதிகபட்ச கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளதாலும் மிகவும் வலிமை வாய்ந்த சக்தியாக இந்தியா கூட்டணி அமைந்துள்ளதால் 28 இடங்கள் வெற்றி பெறுகிறது. அடுத்ததாக உத்தரப்பிரதேசம். பிஜேபிக்கு மிகவும் பக்கபலமாக உள்ள மாநிலத்தில் உத்தரப்பிரதேசமும் ஒரு சக்தி வாய்ந்தது. அதில் 80 தொகுதிகள் உள்ளன. அந்த 80 தொகுதிகளிலே இதுவரை கூடுதலான அதிகபட்ச தொகுதிகளை வென்று வந்த பிஜேபி இந்த முறை 52 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்பதும் இந்தியா கூட்டணி 28 இடங்களுக்கு வெற்றி பெறும் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த கூட்டணி இங்கு 52 இடங்களில் பிஜேபி கடந்த தேர்தலை விட குறைவாக பெறுகிறது. 52 இடங்கள் மட்டுமே வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி 28 இடங்களில் வெற்றி பெற்று மகத்தான வெற்றி வாய்ப்பை பெறுகிறது. ராஜஸ்தானில் 25 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி 17 இடங்கள் வெற்றி பெறுகிறது. 17 இடங்கள் என்பது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இடங்களை விட குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணி 8 இடங்கள் வெற்றி பெறுகிறது. கடந்த தேர்தலை விட கூடுதல்கள் என்பதும் இது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்காலில் 42 தொகுதிகள் உள்ளன. 42 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 30 தொகுதிகள் வெற்றி பெறும். பிஜேபி கூட்டணி 12 தொகுதிகள் வெற்றி பெறும். அதாவது இந்தியா கூட்டணி என்பது டிஎம்சி என்று சொல்லப்படுகிற திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக நிற்கிறது. அவர்களும் காங்கிரஸும் தனியாக நிற்கிறார்கள். இருவரும் சேர்ந்து வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பது 26 + 4 சேர்த்து 30 தொகுதிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதும் இஎஸ்பி மூலமாக கணிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 42 தொகுதிகளில் பிஜேபி 12 தொகுதிகளை வெற்றி பெற்று மகாராஷ்டிரா மாநிலம் 48 தொகுதிகள் உள்ளடக்கிய மாநிலம். அதில் இந்தியா கூட்டணி 34 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெறுகிறது. பிஜேபி கூட்டணி 14 தொகுதிகளை வெற்றி பெறுகிறது. 48 தொகுதிகளில் 34 இந்தியா கூட்டணியும் 14 பிஜேபி கூட்டணியும் வெற்றி பெறுகிறது. கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கையில் பிஜேபி கூட்டணிக்கு குறைவான தொகுதிகள் கிடைப்பது இங்கு தெரிய வருகிறது. மேலும் இந்தியா கூட்டணிக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகளும் கூடுதல் இடங்களும் கிடைக்கும் என்பதும் இங்கு தெளிவாக நன்றாகவே தெரிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதிகள் உள்ளன. அந்த 29 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி 11 தொகுதிகளில் வெற்றி பெறும். கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கையில் பிஜேபிக்கு ஒரு சில இடங்கள் குறைவாக கிடைப்பதும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு இடங்கள் கூடுதலாக கிடைப்பதும் தெரிய வருகிறது. நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது குஜராத் மாநிலம். குஜராத்தில் 26 தொகுதிகள் உள்ளன. அதில் பிஜேபி கடந்த தேர்தலில் 26க்கு 26 வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை பிஜேபி 19 இடங்களில் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி 7 இடங்களில் வெற்றி பெறும். பிஜேபிக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் குறைவான இடங்களை கிடைக்கிறது. இந்தியா கூட்டணி புதிதாக 7 இடங்களை குஜராத்தில் வெற்றி பெறும் என்பது தெரிய வருகிறது. அசாம் மாநிலத்தில் 14 தொகுதிகள் உள்ளன. பிஜேபி கூட்டணிக்கு 10 தொகுதிகள் கிடைக்கும் என்பதும் இந்தியா கூட்டணிக்கு 4 தொகுதிகள் கிடைக்கும் என்பதும் இஎஸ்பி மூலமாக கணக்கிடப்பட்டுள்ளது. 10 தொகுதிகள் என்பது அசாம் மாநிலத்தில் அவர்கள் எளிதாக வெல்லக்கூடிய அளவிலே பிஜேபிக்கு இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு 4 தொகுதிகள் மட்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நாம் பிஜேபியை கம்பேர் செய்யும் பொழுது கடந்த தேர்தலிலே பிஜேபிக்கு கூடுதலான இடங்கள் இது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 11 தொகுதிகள் உள்ளன. பிஜேபிக்கு 7 தொகுதிகளும் இந்தியா கூட்டணிக்கு 4 தொகுதிகளும் வெற்றி பெறுவார்கள் என்பதும் தெளிவாக தெரிகிறது. நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது ஜார்க்கண்ட் மாநிலம். அதில் 14 தொகுதிகள் உள்ளன. இந்த 14 தொகுதிகளிலே நடைபெறும் தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி வலுவாக அமைந்திருப்பதனால் 10 தொகுதிகள் வரை அதிகபட்சமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது.
பிஜேபி கூட்டணிக்கு 4 தொகுதிகள் வரை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதும் இதன் மூலம் இஎஸ்பி பவர் மூலம் தெரிய வருகிறது. மேலும் நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது ஒடிசா மாநிலம். ஒடிசாவில் 21 தொகுதிகள் உள்ளன. இந்த 21 தொகுதிகளில் பிஜு ஜனதா தளம் 10 தொகுதிகளையும், பிஜேபி 6 தொகுதிகளையும், இந்தியா கூட்டணி 5 தொகுதிகளையும் வெல்லும் என்பது தெரிய வருகிறது. 21 தொகுதிகளிலே பிஜு ஜனதா தளம் 10 தொகுதிகள், பிஜேபி 6 தொகுதிகளும், இந்தியா கூட்டணி 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். இதில் கூட்டணி அமைப்பதற்கு பிஜேபி பலமுறை முயற்சி செய்தும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள 4 தொகுதிகளில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு என்பது 2 தொகுதிகளில் பிரகாசமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் என்பது 2 தொகுதிகளில் மிகவும் பிரகாசமாக அமைந்துள்ளது. இந்த 4 தொகுதிகளிலும் தலா 2 கட்சிகளும் 2 தொகுதிகளாக பிரித்துக் கொள்கிறது. உத்தரகாண்டில் உள்ள 5 தொகுதிகளில் பிஜேபிக்கு 3 தொகுதிகள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ள நிலையில் இந்தியா கூட்டணிக்கு 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்பதும் இதன் மூலம் தெரிய வருகிறது. 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 6 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 3 தொகுதிகளையும், பிஜேபி கூட்டணி 2 தொகுதிகளையும், மற்றவை 1 தொகுதிகளையும் வெற்றி பெறுவார்கள் என்பது தெளிவாக தெரிய வருகிறது. நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது மணிப்பூர் தொகுதி. மணிப்பூரில் 2 தொகுதிகள் உள்ளன. அதில் பிஜேபிக்கு சீட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு, இந்தியா கூட்டணிக்கும் வாய்ப்பு குறைவு. மற்ற அங்கு உள்ள லோக்கல் கட்சிகளுக்கு 2 சீட்டுகளுமே வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிய வருகிறது. மேகாலயாவில் உள்ள 2 தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு 1 தொகுதியும், மற்ற கட்சிகளுக்கு 1 தொகுதியும் வெற்றி பெறும் என்பதும் இதன் மூலம் நமக்கு தகவல்கள் தெரிய வருகிறது. மேலும் மிசோரம் ஒரு தொகுதியில் பிஜேபிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, இந்தியா கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்லை. அங்கு மற்ற கட்சிகளுக்கு 1 சீட்டு கிடைக்கும் என்பதும் தெரிய வருகிறது. நாகாலாந்து ஒரு தொகுதியில் பிஜேபிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பது அதில் தெளிவாக தெரிய வருகிறது. திரிபுரா தொகுதி, அதில் 2 தொகுதிகள் உள்ளன. அதில் இந்தியா கூட்டணிக்கு 1 தொகுதிகளும், மற்ற கட்சிகளுக்கு 1 தொகுதிகளும் கிடைக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது திரிபுரா மாநிலத்தில் 2 தொகுதிகள் இருக்கிறது. அதில் இந்தியா கூட்டணி கட்சிக்கு 1 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பும், மற்ற கட்சிகளுக்கு 1 தொகுதியும் கிடைக்கும். சிக்கிம் மாநிலத்தில் உள்ள 1 தொகுதி பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தில் உள்ள தொகுதி 1 தான், அந்த 1 தொகுதியும் பிஜேபிக்கு கிடைக்கும். சண்டிகரில் உள்ள 1 தொகுதியும் மற்ற கட்சிகளுக்கு, லோக்கல் கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கோவா மாநிலத்தில் உள்ள 2 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணிக்கு 1 தொகுதியும், இந்தியா கூட்டணிக்கு 1 தொகுதியும் கிடைக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 2 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணிக்கு 1 தொகுதியும், இந்தியா கூட்டணிக்கு 1 தொகுதியும் கிடைக்கும் என்பது தெரிய வருகிறது. இந்த அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 2 தொகுதியில் தலா ஆளுக்கு 1 தொகுதி பெறுகிறார்கள். ஆகவே மொத்தம் இந்தியா கூட்டணி என்பது 296 இடங்களையும், பிஜேபி கூட்டணி 215 இடங்களையும், பிஜு ஜனதா தளம் 10 தொகுதிகளையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 14 இடங்களையும், மற்ற கட்சிகள் 8 இடங்களையும் பெறும் என இஎஸ்பி மூலமாக நாம் கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த முறை கடந்த 2 தேர்தல்களிலே பிஜேபி ஆட்சி அமைச்சு பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. 3வது முறையாக அவர்களை தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்க அவர்களின் திட்டம் மக்களிடத்திலே கடுமையான எதிர்ப்பினால் இந்தியா கூட்டணி உருவானது. இந்த இந்தியா கூட்டணி என்பது மக்கள் மத்தியிலே எளிதாக சென்றடைந்து மக்களுக்கு எது நல்லது கெட்டது என்று உணர்த்தும் வகையிலே இந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டணி அமைப்புகள் வெகுவாக சென்றடைந்திருக்கிறது. இதனால் இந்தியா கூட்டணி, அதாவது பிராந்திய கட்சிகள் அனைவரும் ஒன்று திரண்டு பிஜேபிக்கு எதிர்க்கின்ற வகையிலே ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி மாநிலம் வாரியாக அவர்கள் வெற்றி பெற்று அனைவரும் ஒன்று சேர்ந்து மத்தியிலே ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த கூட்டணி ஆட்சி மகத்தான வெற்றியை பெறாதா என்றும் பலருக்கும் சந்தேகம் இருந்தது.
பிஜேபி 400 இடங்களில் வெல்லும் என்றும் பலர் கூறி வருகிறார்கள். ஒரு சிலர் 370 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். இந்த இஎஸ்பி எம்ஆர்கே அசோக் தமிழ் மூலம் இந்த இஎஸ்பி மூலம் கணிக்கப்பட்டுள்ளது 543 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 296 இடங்களையும் இந்தியா முழுவதும் 296 இடங்களில் வெற்றி பெறும். பிஜேபி கூட்டணி 215 இடங்களில் வெற்றி பெறும். பிஜு ஜனதா தளம் 2 கூட்டணியிலும் சேராமல் இருப்பதனால் 10 இடங்கள் வெற்றி பெறும். ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் 2 கூட்டணியிலும் சேரவில்லை. 14 இடங்களை வெற்றி பெற்று 2 அணிகளும் தனியாக இருக்கிறது. மற்ற உதிரி கட்சிகள் 8 இடங்களிலே வெற்றி பெறுகிறது. ஆக மொத்தம் 543 இடங்களில் வெற்றி பெறுகிறது. இப்பொழுது ஆட்சி அமைப்பது என்பது இந்தியா கூட்டணி எளிதாக ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருந்தாலும் ஆளுங்கட்சியான பிஜேபி சில அரசியல் வேகமும் அரசியல் அனுகூலத்தையும் பெரும் வகையிலே அவர்கள் நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் சற்று மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இவிஎம் மிஷினிலே இயந்திர கோளாறுகள் ஏதேனும் ஏற்பட்டு இருந்தால் பிஜேபிக்கான, இல்லை என்றால் இந்தியா கூட்டணிக்கு 296 என்பது கண்டிப்பாக இந்த சீட்டுகள் கிடைத்து அவர்கள் ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியாது. இது ஒரு அரசியல் சாராத ஒரு பொது நலனில் கணிக்கப்பட்ட கணிப்புகள். இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. இருக்கின்ற நிலைமையை கணக்கிட்டு இஎஸ்பி மூலம் கூறப்பட்டுள்ளது. இது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இருப்பினும் இதில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதில் தேர்தல்கள் முறையாக நடைபெற்று தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த சீட்டுகள் பெறும். இந்தியா கூட்டணி கண்டிப்பாக 296 சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் நாம் தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முறை கூட்டணி வலுவாக இருப்பதனாலும் தேர்தல் ஆணையம் மற்றும் கோர்ட் விவகாரங்கள் சரியாக நடக்கும் பட்சத்தில் விவிபேடுகள் சரியாக எண்ணப்பட்டு கணக்கிடப்படும்படி வகையில் அமைந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். கண்டிப்பாக இது நடந்து. ஆகவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், இது உறுதி. 296 இடங்கள் பெற்று ஆட்சி அமைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. நன்றி, வணக்கம்.